விட்டு அவனோட சந்தோஷமா இருக்கான் பாக்குறியா? விட மாட்டேன். என்னடி புருஷனை அடிக்கிறியா நீ? யார் புருஷன்? பொண்டாட்டிய வாழ்க்கையில பாதியும் மனசுல பாதியும் நினைக்கிறவன் தான் புருஷன். தினம் ஒரு ஆம்பளை கூட என்ன சேர்த்து வச்சு பேசுனியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா? கல்யாணம் பண்ணிட்டு வந்த இத்தனை நாள்ல சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கியா? ஆசமா பேசிருக்கியா? இல்ல ஆசைப்பட்டத வாங்கிதான் கொடுத்திருக்கியா? ஆபீஸ்ல இருந்து வரும்போது பொண்டாட்டி பூ வச்சு புருஷனை எதிர்பார்க்கறத பார்த்து சந்தோஷப்படுற ஆம்பளை நான் பார்த்திருக்கேன். யாருக்கா காத்துட்டு இருக்கேன்னு சந்தேகப்படுறியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா? 10 நிமிஷம் லேட்டா வந்தா யார் கூட படுத்துட்டு வந்தேன்னு கேட்கிறவனையும், குறை தீக்கணும்னு கோயிலுக்கு போனா அந்த சாமி மேலேயே சந்தேகப்படுறவனையும் புருஷன் சொல்லக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஆம்பளையே இல்ல. அடே பாரு, எங்க மேலேயே பழி போடுறியே. பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டோமே. அதனாலதான் இவன் மேல ஆசிட் ஊத்த வரும்போது பாத்துட்டு இருந்தீங்களா? முதலிரவு அன்னைக்கு நான் கண்ணியா இல்லையா அசிங்கசிங்கமா பேசுனீங்களே, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படிதான் பேசுவீங்களா? இல்ல உங்க பொண்டாட்டிய பத்தி அப்படிதான் பேசுவீங்களா? புருஷன் குடிக்காரனா இருந்தா தெரிஞ்சிரு வாங்குற நம்பிக்கையில வாழலாம். நோயாளியா இருந்தா அவனை குணப்படுத்தின சாமின்னு எப்படியோ வேண்டிக்கலாம். இன்னொரு பொண்ணு கூட அவனுக்கு தொடர்பு இருந்தா தலைவிதி நினைச்சு சகிச்சுக்கலாம். ஆனா உன் கூட எப்படி வாழறது? உன்ன மாதிரி ஆளுங்க கூட அழுதுகிட்டே காலம் தள்ளுறதை விட புருஷனே இல்ல நினைச்சுக்கிட்டு தனியாவே வாழ்ந்துடலாம். ஓ, புருஷன் இல்லாதவ தாலியோட வாழ மாட்டாடி. எப்ப என்ன வேண்டாம்னு சொல்லிட்டியோ அப்புறம் எதிரி உனக்கு தாலி? அது எப்படி முடியும்? அதை இந்த ஊரு ஏத்துக்காது, இந்த மண்ணுக்கு ஒத்து வராது. 1000 தான் இருந்தாலும் இவன் தான் உன் புருஷன், இவன் இஷ்டப்படிதான் நீ வாழணும். தாலிங்கிறது ஒரு பொண்ணோட பாதுகாப்புக்கு புருஷன் போட்ட வேல். அதுவே கழுத்தை நெரிக்கிற கயிறா மாறிடுச்சுன்னா கழுட்டி எரியறதுல தப்பே இல்லை. என்ன மன்னிச்சிடுமா? ஒரு நிமிஷம் லட்சுமி. இவங்களா உங்களை பத்தி தப்பா பேசுறதுனால நீங்க கெட்டவங்க இல்ல, புருஷன் இல்லாதனால நீங்க அனாதையும் இல்ல. இனிமேதான் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. உங்களோட நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். அதனால நானே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேர் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்ல. நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நண்பர்களா வாழ்வோம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பரா இருப்பேன். நீங்க உங்க இஷ்டப்படி உங்க வாழ்க்கை அமைச்சுக்கலாம். இனிமே மத்தவங்களுக்காக நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்ல. நாம நம்ம மனசாட்சிப்படி வாழ்வோம். என்ன ஒரு நல்ல நண்பரை நினைச்சீங்கன்னா என் கூட வாங்க. ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம், எழுத்தினால் தலையெழுத்தை மாற்றியே விதி எழுதும் ஒரு மேகம் தூது அனுப்ப, அது இடியை அங்கு இறக்க. இது திட்டம் போட்டு செய்த செயலில்லை, விதி வட்டம் தாண்டி